गाइस இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆரி வர்க்ல டைமண்ட் பாக்ஸ் செயின்ஸ் தான் வந்து எப்படி போட போறோம் அப்படினு வந்து பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். சோ தட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நகந்து போகாம இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்களே பிரெடிக்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து போட்டீங்க அப்படினா அது வந்து பாத்தீங்கன்னா ஷேப்பா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சோ இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஜரி த்ரெட் தான் வந்து எடுத்துர்க்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட்ல கூடமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை வந்து பண்ணனா வந்து பாருங்க சரி வந்து ஒன்ஸ் வந்து எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ரெண்டு லைனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து இருக்கு இல்லையா சென்டர்ல இருந்து தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்றேன். சோ வந்து பாருங்க இது வந்து ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா zigzag செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம போட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். zigzag செயின் ஸ்டிட்ச் வித் லாக் அந்த மாதிரி போட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பாருங்கள் நான் சென்டர்லேருந்து எடுத்துட்டு அந்த லைன் வந்து நான் வந்து ட்ரா வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதை வந்து இந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து திருப்பிட்டு சென்டரில் ஒரு லாக் செயின் ஸ்டிச்சு ஸோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜு அதாவது ரெண்டாவது லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அண்ட் செகண்ட் லைனுக்கும் இருக்க கேப்பில் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் செயின் ஸ்டிச் வந்து போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். ஸோ வந்து பாருங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம எப்படி சென்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மேலேயுமே வந்து நம்ம சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விடுறோம். ஸோ இதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்ஸ் கொடுக்கலாம் சுகர் பீட்ஸு ஆர் 2mm பீட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமலாகவும் நீட்டாகவுமே இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக வந்து தெரியாது. ஸோ நீங்கள் நெக்கில் ட்ரை பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைடு வந்து திருப்பணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்கில் வந்து ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு போட்டு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.